அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். அதை இன்றைக்கி தான் உங்களோட நான் எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமைனா எங்கள் ப்ரூனை நாட்டில் லீவ் இருக்குங்க. ஏன்னா மோஸ்ட்டாக அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் லீவ் இருக்கும். ஸோ அதனால் நான் அன்றைக்கி மார்க்கெட் போகிறது, அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் ஏதாவது கேட்டாங்கன்னா அன்றைக்கி நல்லாவே சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா சில டைம் அவங்களுக்கு சண்டேவும் வேலையாக இருந்தாலும் இருக்கும். ஸோ அதனால் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றீங்களே எப்படி, அதெல்லாம் சாப்பிட்லாமா, நீங்கள் இந்து தானே அப்படின்னு. ஸோ நாங்கள் இந்து தாங்க, அதுக்காக இன்றைக்கி இதை தான் சாப்பிட்ணும் அதை தான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லைங்க. எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ காய்கறி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன் மார்க்கெட் போகிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி காய்கறி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறனால காய்கறிகள் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதுவும் இந்த கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை மலிவானதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம நிறைய காசு போட்டு நட்ஸ் வாங்கி சாப்பிடணும், அதை வாங்கி சாப்பிடணும், இதை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விலை குறைவானதுகள்லையே என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பிடிச்சாலே நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி காய்கறிகள், அதுக்கப்புறம் பழங்கள்னால எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ நிறைய காய்கறிகள்லாம் வாங்கிட்டு நான் ஃப்ரிட்ஜை அன்றைக்கி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன். ஏன்னா 2 வாரமாக க்ளீன் பண்ணாமல் நாஸ்தியாக கிடந்துச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் காய்கறிகளுமே பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒரு சில பேர் இந்த மார்க்கெட் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ப்ரூனை நாட்டில் மார்க்கெட் ரொம்ப அழகாக இருக்குது, காய்கறிகளுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி இந்த பிளாஸ்டிக் கவர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு. உண்மைதாங்க, இங்கே அதிகமாக எல்லா கடைகள்லையுமே இந்த பிளாஸ்டிக்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு தெரியல, தவிர்க்க முடியாதது, வேறு வழியும் இல்லை, நாங்களும் அதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த பிளாஸ்டிக்கு பதிலாக துணிப்பை அந்த மாதிரி வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்க்கலாம். ஸோ நான் காய்கறி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேங்க. சிக்கன் லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக குக்கரில் போட்டு வச்சேன். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆச்சு நான் பிரியாணி பண்ணேன். அது ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இன்றைக்கும் சிக்கன் பிரியாணியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சைனீஸ் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபுட்டு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். ஸோ 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் அந்த லெக் பீஸை மட்டும் எடுத்து பிரியாணி பண்ணிவிட்டு பேலன்ஸ் அந்த கறியை சும்மா ஒரு குழம்பு மாதிரி, கொஞ்சம் சால்னா குழம்பு மாதிரி எல்லாம் வைப்பாங்கல்ல, கிரேவி மாதிரின்னு கூட சொல்லலாம். நார்மலாக சும்மா வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி போட்டு தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றாமல், ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கிறனால தேங்காய் நிறைய அரைச்சி ஊற்றுறதில்ல, ரொம்ப கொதிக்க விடக்கூட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் சும்மா சிம்பிளாக தான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா லெக் பீஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே நாட்டுக்கோழி நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து வாங்கலை. ஒரு கடையில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் போகிற டைமில் அந்த நாட்டுக்கோழியெல்லாம் சேல் ஆயிடுது. மேபி காலையில் போனோம்னா வாங்கலாம் போல். நாங்கள் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி போகும்போது காலி ஆகிடுது. ஸோ அதனால் ப்ராய்லர் தான் வாங்குறது. ரொம்ப அதிகமாக வாங்குறது இல்லை, எப்போயாச்சும் ஆசையாக இருந்தால் மட்டும் வாங்குறது. மற்றபடி நாங்கள் மோஸ்ட்லி மீன் தான் அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் ப்ரூனை நாட்டில் பார்த்திங்கன்னா சீ ஃபுட் நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விலை மலிவாகவும் கிடைக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குங்க. ஏன்னா எங்கள் ப்ரூனை நாட்டில் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது தொழில் மக்களோட ஒரு முக்கியமான தொழிலும் கூட. ஸோ அதனால் மார்க்கெட் வீடியோஸில் நம்ம நிறைய போட்டிருக்கோம், நிறைய மீன் வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சிக்கனை நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி 1 கிலோ சிக்கன் தான் அது. ஸோ ஒரு 5-6 பீஸு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், லெக் பீஸு 5 பீஸ் நினைக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் மற்றதெல்லாம் கறி, அப்போ அது ஒரு 1/2 kg, இது ஒரு 1/2 kg. சரி, தனித்தனியாக ஒரு பிரியாணி ஒரு கிரேவி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். நான் பிரியாணி எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கறியை அலசிட்டு அதுலேயே உப்பு மசாலா பொடியெலாம் சேர்த்துருவாங்க. மஞ்சள் பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா மிளகாய் பொடி. இதை ஃபஸ்ட்டே சிக்கனில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருவேன். ஏன்னா அந்த நான் மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்கனோட மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவும் போடலாம், நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு அதுலேயுமே மசாலா போடலாம். அப்படியும் முன்னாடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டேஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த சிக்கனில் மசாலா உப்பு அதெல்லாமே இறங்கி நல்லா டேஸ்ட் இருக்கிறனால இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா மசாலையும் போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று மிஸ்ஸிங்னா பிரியாணிக்கு தயிர் மட்டும் கிடைக்கலங்க. இங்கே
தயிர் வந்து நார்மலாக நான் போகிற கடைகளில் பார்த்தா அந்த சுகர் ஆட் பண்ண தயிராக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த தயிர். அது பிரியாணியில் போட்டால் எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. நார்மல் ஃப்ரெஷ் தயிர்னால் ஒன் சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அது ரொம்ப தூரம், ஒன் சிட்டின்னு ஒரு மாலில் பார்த்துருக்கேன், அது ரொம்ப தூரம், அதனால அது போய் என்னால் தயிர் வாங்க முடியல. ஸோ தயிர் இல்லாமல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். மற்றபடி புதினா கொத்தமல்லி அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். கிரேவிக்கும் அதே மாதிரியே உப்பு மசாலா சேம் அதே மசாலா தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சம் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா அதையும் போட்டு ரெண்டுலேயுமே வந்து மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்து நான் என்ன அரிசி வாங்குவேன்னா, இங்கே வந்து புருனே நாட்டில் கிடைக்கிற பாஸ்மதி அரிசி வந்து இந்த தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும், தேவையான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பிராண்டு தான் வாங்குவேன். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு $12 வருங்க. இது $13, $15 அப்படி எல்லாமே இருக்குது, குவாலிட்டி பொறுத்து இருக்குது. $15 வாங்கும்போது இன்னுமே அந்த ரைஸ் வந்து நல்லா வந்து நீளமாக வரும். ஆனால் இந்த ரைஸ் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. சரி, எதுக்கு போட்டு ரொம்ப இது நீளமான ரைஸ் எல்லாம் எதுக்கு, இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாற்றி மாற்றி வாங்குவேங்க, இந்த ரைஸும் வாங்குவேன், அப்புறம் பொன்னி ரைஸும் வாங்குவேன். ஸோ ஒரு மாதம் இந்த ரைஸ் வாங்கினா ஒரு மாதம் பொன்னி ரைஸ், அப்படி தான் வந்து மாற்றி மாற்றி வாங்கிட்டுருப்பேன். இட்லி தோசைக்குமே வந்து நான் பொன்னி ரைஸ்க்கு பதிலாக பாஸ்மதி அரிசியுமே போடுவேன், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப்பு நான் எடுத்து அந்த கிண்ணத்தில் 2.5 கப் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசியை எப்போவுமே பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியாச்சும் நம்ம வந்து ஊற வச்சிடணும். நல்லா ஒரு 2-3 டைம் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். அதே மாதிரி அரிசியை வந்து ரொம்ப போட்டு கையால் வந்து நொறுக்கக்கூடாது ரொம்ப, ஏன்னா பாஸ்மதி அரிசி ரொம்பவே வந்து லேசாக தான் இருக்கும். நம்ம கையால் வந்து இது பண்ணும்போது ரொம்ப வந்து உடஞ்சி போகிற மாதிரி போயிடும். லைட்டாக மட்டும் கையச்சு அந்த அதோட அழுக்கு மட்டும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வந்து கழுவி இது ஊற வச்சிட வேண்டியதான். ஊற வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவும் குக் ஆகும். நம்ம ஊற்றுற தண்ணிக்கு கரெக்டாகவும் வேகும். ஏன்னா நான் வந்து பிரியாணி ரைஸ் 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைப்பேன், அந்த தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வைப்பேன். இந்த ரைஸுக்கு 4 விசில் என்னோடய குக்கருக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க, எப்படி சிஸ்டர் 4 விசில் வச்சு உங்களுக்கு குழையாமல் வருது, நல்லா புழு புழுன்னு இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு குக்கருக்கு தக்கன சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரைஸுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த பிரியாணி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அரிசி வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி அதெல்லாமே எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புதினா கொத்தமல்லி போட்டால் தாங்க பிரியாணி மாதிரியே இருக்கும். லாஸ்ட் டைம் பண்ணியிருந்த போது என்கிட்ட இல்லை, கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தது, அது மட்டும் போட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன காய்கறி கடையில் போனால் கூட நம்ம புதினா கொத்தமல்லி வாங்கிடலாம். ஆனால் இங்கே வெளிநாடுகளில் இது ஒரு பெரிய சிக்கலுங்க. இந்த கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையுமே கிடைக்காது. இதுவும் இந்த நான் போகிற மார்க்கெட், இந்த செங்குராங்க அந்த மார்க்கெட்டில் தான் புதினாவே கிடைக்கும். மற்ற இந்த சூப்பர் மார்க்கெட்லையாச்சும் வந்து கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. $1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தான் இருக்கும். யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, வெளிநாடுகள்லாம் அது எவ்வளோ விலை கூடன்னு. அதே மாதிரி கருவேப்பிலை கூட வாங்கிடலாம், பட் இந்த புதினா மட்டும் கிடைக்காது. அந்த ஹோல்சேல் மார்க்கெட் போனால் தான் கிடைக்கும். ஸோ அதுக்காகவே நான் போகிறது. ஏன்னா இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்குங்க, அது அதிகமாக நம்ம எடுக்கும்போது. ஏன்னா என்னோடய மூத்த பையன் ஆதவுக்கு வந்து இது டக்குன்னு சளி பிடிச்சிரும். ஒரு ஏசி போட்டு கொஞ்சம் நேரம் உட்கார வச்சாலே அவனுக்கு டக்குன்னு சளி பிடிச்சிரும். ஸோ அதனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அவனை வந்து ரொம்ப அந்த சளி பிடிக்கிற மாதிரியான உணவுகள் வந்து கொடுக்காதீங்க, அதே மாதிரி அதை வந்து சரி பண்ணுற மாதிரியான உணவுகள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நான் எப்போவுமே வாங்கி வச்சுக்கிருவேன். அந்த மார்க்கெட் போனால் தான் கிடைக்கணுனால அங்கே தான் போவேன். ஸோ இப்போ வந்து பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்படி அரைப்பேன்னா, இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து சம அளவில் எடுத்துக்கிருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிடுவேன். தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சி பிரியாணி பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும், நல்லா கலரும் கொடுக்கும் அந்த தக்காளியோட கலரு. ஸோ அதை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. குக்கர்லேயும் பண்ணலாம், நார்மலாக தம் போட்டு பண்ணலாம். எனக்கு குக்கரில் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுனால நான் குக்கர்லேயே பண்ணிடுறது. எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நெய் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் பட்டர் தான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். கல்பாசி வந்து சேர்க்கணுங்க கண்டிப்பாக, அதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கல்பாசி காலியாகிடுச்சு, நெக்ஸ்ட்டு போகையில் வாங்கணும். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கிடலாம். ஆனால் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும்.
ரொம்ப கரிஞ்சு வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. சில பேர் ரொம்ப கருகிடுவாங்க. நான் ஓரளவுக்கு மீடியமாக வெந்த உடனே வந்து சேர்த்துருவேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எண்ணெயிலேயே சேர்க்கும்போது இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா புதினா சேர்க்கும்போது தான் பிரியாணி வந்து பிரியாணி மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நிறையா சேர்த்துடக்கூடாது, குறைவாக தான் சேர்க்கணும். வெங்காயம் கூட நிறையா சேர்க்கலாம். ஏன்னா தக்காளி நிறையா சேர்க்கும்போது நமக்கு வந்து இது மாதிரி ஆயிருங்க. எப்படி சொல்கிறது, பொழுன்னே வராது கொஞ்சம் அந்த மாதிரி. அதனால் அளவாக தான் சேர்க்கணும். நான் ஒரு 1½ பழம் தான் சேர்த்துருக்கேன் தக்காளி. நிறைய தக்காளி சேர்த்தோம்னா அந்த கிரேவி டைப்பில் வந்துடுமா, அப்போ சாப்பாடு வந்து ஒட்டிட்டு போயிடும். ஸோ அதனால் தக்காளி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். அந்த அடுப்பில் வந்து சிக்கன் அந்த குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். சும்மா நம்ம பிரியாணி மட்டும் வெறும் இதாக சாப்பிட முடியாதுல்ல, அதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அதில் வந்து கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது அந்த சைடு வெந்துட்டுருக்கட்டும். இந்த சைடு நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரியாணி ரெசிபி போட சொல்லி. நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்காக நான் இந்த லாங் வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் அது வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும், அந்த வாசமும் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே வந்து சிம்மிலே வச்சு பண்ணணுங்க, கரைஞ்சி போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அந்த லெக் பீஸில் வந்து கொஞ்சம் மசாலா பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதிலே உப்பு போட்டிருக்கேன். அளவு வந்து பார்த்து போட்டுக்கணும். உப்பு கூடியச்சுன்னா சாப்பிடவே முடியாது. ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து கறியை வந்து கொஞ்சம் நேரம் தனியாக வேக விடணும். நம்ம வந்து இதிலே வந்து அரிசி போட்டு இது பண்ணோம்னா கறி வந்து கொஞ்சம் நம்ம ரப்பாயிரும். ஸோ நல்லா 10 நிமிஷம் வந்து சிக்கனை மட்டும் தனியாக வேக விட்டுறணும். 10 நிமிஷமாச்சு, ஒரு 15 நிமிஷமாச்சு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா அரிசி தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போட்டு இது பண்ணணும். கொஞ்சம் நேரம் அந்த மசாலையோட அந்த இதை வந்து சிக்கனை வந்து பரட்டி விட்டுடலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சில நேரம் சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணி விட தேவையில்லை. எனக்கு லைட்டாக வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். குக்கர் வந்து சின்ன குக்கராக இருக்கிறனால வந்துட்டு நல்லா கிண்ட முடியலை. ஏன்னா கறியும் வந்து பெருசாக இருக்கா லெக் பீஸு, அதனால். அப்போ மூடி போட்டு அதை வந்து ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வேக வைக்கலாம். ஏன்னா ஆனில் வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி டக்குன்னு வற்றிடும். ஸோ சிம்மிலே போட்டு அந்த ஆவிலே வேக விடணும். ஸோ இந்த பக்கத்து நம்ம கிரேவிக்கு வெங்காயம் போட்டது நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து ஒரு 3 தக்காளி பழம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அதையுமே வந்து நல்லா தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகட்டும். அது ஒன் சைடு வந்து வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதே மாதிரியே இதில் வந்து நம்ம அப்படியே சிக்கனை போட்டுடலாம். நார்மலாக நம்ம மசாலா வந்து சிக்கனோட போடலைன்னா அந்த தக்காளி வெந்ததுக்கப்புறமா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை போடுவோம். ஸோ அதிலே வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால மசாலா போட தேவையில்லை. இதுலேயுமே வந்து நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேம் 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரேவிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லைங்க. எதையுமே நான் ஃப்ரிட்ஜில் அந்தளவு ஸ்டோர் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி வந்து காய்கறிகள் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இந்த சமைச்ச சாப்பாடையுமே வந்து ஃப்ரிட்ஜில் போய் வைக்கிறது அப்படின்லாம் எனக்கு பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்குமே பிடிக்காது. ஸோ இன்றைக்கி வந்து சிக்கனில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு தான் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த சிக்கன் குழம்பு, சாம்பாரில் போடுற உருளைக்கிழங்குலாம். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு தேவையான உப்பையும் வந்து போட்டுட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 20 நிமிஷமாச்சு நம்ம வந்து வேக விடணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா நமக்கு ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிரும். இது கூட இன்னும் டேஸ்ட் வேணும், நல்லா குழம்பு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா சீரகம், சோம்பு, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் கசகசா, ஒரு 5 முந்திரியை வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா கொதிச்சு வரையில் அந்த பேஸ்ட்டை போட்டிங்கன்னா இன்னுமே சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும். நான் வந்து சேர்க்கலைங்க, அது அதிகமாக வந்து கொலஸ்ட்ரால் கொடுக்கும் அப்படின்றனால கொஞ்சம் நேரம் நல்லா சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் இறங்க ஆரம்பிக்கும். தண்ணியே ஊற்றலாம், ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, ஏன்னா உருளைக்கிழங்கும் போட்டனால நம்ம உருளைக்கிழங்கும் வேகணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு அரை சம்பளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வந்து அப்படியே மூடி போட்டு சிம்மிலேயே போட்டோம்னா அப்படியே நல்லா நமக்கு வெந்துருங்க. தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றியாச்சு.
தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கணும். சிக்கனுக்கு வந்து உப்பு போட்டேன், உருளைக்கிழங்குக்கு வந்து போட்டேன். இப்போ தண்ணி ஊற்றினோம்ல, அதுக்கேற்ற மாதிரி உப்பு வந்து போடணும். உப்பு தான் நம்ம வைக்கிற சாப்பாடுக்கே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவும் போயிடக்கூடாது, குறைவும் போட்டுறக்கூடாது. அதுதான் வந்து அளவு நமக்கு கரெக்டாக வந்து பார்த்து பண்ணணும். இப்போ எனக்கு இந்த தண்ணி போதுமான அளவு. ஸோ அதை வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இன்றைக்கின்னு பார்த்து தண்ணி வேறு வரலங்க. வெள்ளிக்கிழமையிலேருந்து 4 நாளாக வந்து தண்ணி வந்து விட்டு விட்டு தான் வந்தது. ஸோ தண்ணியும் பாதியில் நின்றுச்சு. ஸோ அதோட தான் வச்சு எப்படியே கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம், அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த லெக் பீஸுமே போட்டது, பிரியாணிக்கு போட்டது நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த ஓரளவுக்கு வந்து அதாவது சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்காவது வேகணும். ஒரு 50% வெந்தால் தான் நம்ம அடுத்து வந்து பிரியாணிக்கு தண்ணி ஊற்றி 4 விசில் வைப்போம் இல்லையா, அதில் வந்து கம்ப்ளீட்டாக வெந்துடும். அப்போ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஆல்ரெடி வந்து சிக்கனோடையே இருந்தது தண்ணி. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு இருந்தது. மொத்தமாக நான் 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். அப்போனா வந்து நான் வந்து ஒரு 4 ஆமாம் 2.5 கப்புனா 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. அப்போ 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி தண்ணி இருந்தனால ஆல்ரெடியே 2 கப் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நான் 2 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றினேன். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி அரிசி வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இங்கே வந்து பிரியாணிக்கும் தண்ணி தாங்க அளவு. நம்ம வந்து குறைச்சி வச்சுட்டோம்னா அடி பிடிச்சிரும், கூட வச்சுட்டோம்னா குழஞ்சி போயிடும். ஸோ கரெக்டான அளவில் வைக்கணும். அப்போ தான் அந்த பொழுன்னு நமக்கு வரும். பிரியாணி வந்து இது என்ன சொல்கிறது, அடி பிடிச்சிட்டாலும் டேஸ்ட் அப்படியே மாறிடும். அந்த ஃப்ளேவரே குழஞ்சி போச்சுனாலும் தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். ஸோ வந்து இந்த பிரியாணி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் திக்குன்னு இருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஏன்னா அடி பிடிக்காமையும் வரணும், குழையாமையும் வரணும் அப்படின்றதுக்காக. ஆனால் தம்மில் பண்ணோம்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம திறந்து பார்த்து. ஆனால் குக்கரில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த அளவு, தண்ணி அளவு எல்லாத்தையும் கரெக்டாக தான் வைக்கணும். ஸோ வந்து தண்ணி வந்து வச்சுட்டு இது வந்து கரெக்டாக வந்து ஒரு 4 விசில் தான். இந்த அரிசிக்கு வந்து 4 விசில் வந்து கரெக்டான அளவு. ஸோ கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் தயிர் வந்து நம்ம அந்த சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி தயிரை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது இன்னுமே சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து கொடுக்கும். ஊர்லலாம் நமக்கு ஈஸியாக தயிர் கிடைக்கும். இங்கே வந்து நான் வந்து ஒரு தடவை பால் வாங்கி தயிரும் போட்டு பார்த்தேங்க. வீட்டிலையே வந்து ஊற்றி போட்டு பார்த்தேன். நான் வாங்குகிற அந்த பாக்கெட் அந்த டப்பாவில் இருக்கிற பால் வந்து தயிரும் நல்லா வரல, ஒரு மாதிரி க்ரீமியாக மாறிடுச்சு. என்னென்னு தெரில. அதுலேருந்து நான் அதுக்கப்புறமா தயிர் போடுறதே விட்டுட்டேன். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலை அதையும் போட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 4 விசில் வந்து நல்லா வரட்டும். அதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 விசில் நல்லா வந்து ப்ரெஷர் எல்லாம் அதுவாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம டச்சே பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ரிமூவ் ஆகணும். சூப்பராக வந்து நல்லா வந்துருந்துச்சு. இப்போ சூடாக இருக்கையில் லைட்டாக நமக்கு வந்து ஒட்டின மாதிரி இருக்கும். பட் ஆறிடுச்சுன்னா இன்னுமே நல்லா பொழுன்னு வந்துடும். இப்போ சூடாக இருக்கலே எனக்கு நல்லா ஓரளவுக்கு பொழுன்னு தான் வந்துச்சு. என்ன ஒன்று, குக்கர் வந்து சின்னதாக இருந்தது. நான் அரிசியுமே எக்ஸ்ட்ரா போட்டேன். இந்த குக்கருக்கு 2 கப் அளவு அரிசி தான் வந்து கரெக்டு. ஆனால் நான் 2.5 கப்பு போட்டேன். எப்படியோ மேனேஜ் பண்ணி எப்படியோ வெந்துருச்சு. பாத்திரங்கள் என்கிட்ட பெரிய பாத்திரங்களே இல்லைங்க. ஏன்னா ஊர்லேருந்து வந்தனால நான் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்துமே 1-2 பாத்திரங்கள் வாங்கினேன். ஸோ நான் பெரிய பாத்திரமாக வாங்கலை. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நான், ஹஸ்பண்டு, 2 பசங்கன்றனால எங்களுக்கு ஏற்ற மாதிரியே வாங்கிக்கிறது. ஸோ அதனால் அதை வச்சே மேனேஜ் பண்ணி செஞ்சுட்டேன். ஸோ செஞ்சு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. அங்கே அவங்க சைனீஸ் அம்மா அவங்க வீட்டில் வந்து 5 மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம சாப்பிட்டுட்டே போயிடலான்னு. ஏன்னா காலையில் மார்க்கெட் போயிட்டு நாங்கள் வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ அப்புறம் சமைச்சிட்டு ஹஸ்பண்ட் ரொம்ப பசியாக இருந்தாங்க. ஸோ அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து கொலக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பசங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் ஊட்டி விட்டாங்க. ஸோ நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம ஊர் ஸ்பெஷல் கொலக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு மாவு, பச்சரிசி மாவில் வந்து இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேங்க கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பச்சரிசி மாவில் கொஞ்சம் தேங்காவை துருவி வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் நறுக்கியும் சேர்க்கணும். ஏன்னா கொலக்கட்டை வந்து நம்ம
சாப்பிடும்போது அந்த நறுக்கி சேர்க்குற தேங்காய் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கருப்பட்டியை காய்ச்சி மாவோட கலக்கணும். கொஞ்சம் பாசிப்பருப்பு ஊற வச்சதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்து நல்லா வந்து கருப்பட்டி காய்ச்சி ஊற்றும் போது சூட்டோடு ஊற்றணும். அப்போ தான் மாவு வந்து இந்த மாதிரி பிணைஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து நிறையாவே பண்ணியிருந்தேன். எங்களுக்கும் வந்து பண்ணியிருந்தேன், அவங்களுக்கும் கொண்டு போகிறனால அதுவும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதேமாதிரி இந்த நல்லா பிடிக்கொலக்கட்டை தான், நம்ம வாழை இலையுமே வச்சு அவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிடிக்கொலக்கட்டை வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதையுமே வந்து பண்ணிவிட்டு இது வந்து ஒரு வேக வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ஸோ அதனால் ஈஸியாகவே பண்ண ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான ஸ்நாக்ஸு, அதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த வெள்ளையாக இருக்கிற அரிசி வந்து எடுக்காதீங்க. இந்த மட்டை அரிசியிலேயே ஒரு பச்சை அரிசி இருக்கும் நல்லா ப்ரௌன் கலரில், அந்த அரிசி மாவு கிடச்சா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், ஒரு டாக்டரோட இது யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நல்லா வெள்ளையாக இருக்கிற அந்த பச்சரிசி வந்து சாப்பிடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப பாலிஷ் பண்ண ரைஸு, அதில் நிறைய சுகர் லெவல் இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளே இதை சாப்பிட்டுட்ருக்கோமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ நமக்கு கிடச்சா அந்த சிவப்பரிசி அந்த மாதிரி உள்ளதில் பச்சரிசி கிடைக்கும்ல, அதில் வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இட்லி பிளேட்டில் நெய் தடவிட்டு இதில் வந்து கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன். சூப்பராக வந்து வந்துருந்துச்சு நல்லா. இதுவுமே பக்குவம் கரெக்டாக இருக்கணுங்க. நீங்கள் வந்து கருப்பட்டி பாகு வந்து அதிகமாக வந்து சேர்த்துட்டோம்னா கொலன்னு இருக்கும், நம்ம கம்மியாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப வந்து கல் மாதிரி ஆயிரும் கொழுக்கட்டை. 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 2 சின்ன கட்டி அளவுக்கு கருப்பட்டி. இப்போ நான் 2 கப்பு சேர்த்தேன், அதுக்கு 4 சின்ன கட்டி அளவுக்கு கருப்பட்டி சேர்த்தேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச மெஷர்மெண்ட்டு. ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரியாணி, அதுக்கப்புறமா அந்த சிக்கன் கிரேவியில் கொஞ்சம், அதுக்கப்புறமா கொழுக்கட்டையுமே வந்து அவங்களுக்குமே எடுத்துகிட்டு போனேன். அவங்க எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊர் சாப்பாடை எல்லாருமே லைக் பண்ணுவாங்கங்க. ஆனால் நமக்கு தான் வந்து மற்ற வெளிநாடு ஃபுட்டு வந்து நமக்கு வந்து சரி வராது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடை எந்த நாட்டுக்கு போனாலும் உண்மையாகவே மறக்கவே முடியாது. ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நூடுல்ஸாக இருக்கட்டும், இப்போ ப்ரெட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் சாப்பிட்டோம்னா 1 நாள் 2 நாளே சலிச்சு போயிடும். ஆனால் அது இட்லி தோசையாக இருந்தால் நம்ம ரெகுலராக சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம ஊர் ஃபுட்டோட பழகிட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. அவங்க வீட்டுக்கு போகவே பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட் டைமாக போகிறனால எங்களுக்கு வீடும் தெரியல, கூகுள் மேப்பில் பார்த்து அப்படியே தான் போனோம். நல்லா இருந்தது அந்த நாளும். நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அவங்க வீட்டுக்கு போயிருந்ததை, நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபைனலாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.